உங்கள் யாவரையும் பார்ப்பதிலும், விசேஷமாய் தேவனுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்வதிலும் நான் அதிக சந்தோஷம் உள்ளவனாய் இருக்கிறேன். இந்த நாட்களிலே கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளவராய், போதுமானவராய், அவருடைய வல்லமையை ருசி பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாட்களாகவும் இது நமக்கு அமைந்திருக்கிறது. அதற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆண்டவர் ஒருவேளை நம்ம நேர்ல ஒருவரை ஒருவர் பார்க்க முடியவில்லை என்றாலும் தம்முடைய வார்த்தையை தாராளமாய் அவர் கொடுக்கிறார் இல்லையா? அதை நினைத்து பார்த்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டியவர்களாகவும் நாம் இருக்கிறோம். இந்த காலை நேரத்தினுடைய ஒரு தியானத்துக்காக லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திற்கு உங்களுடைய கவனத்தை திருப்ப நான் விரும்புகிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 - 17 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 - 17 வரை. லூக் சாப்டர் 7 verses 11 till 17. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றி இருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. இந்த பகுதியை நம்ம நிறைய முறை வாசிச்சிருப்போம். ரொம்ப ஒரு பரிச்சயமான பகுதி தான். அநேக முறை சுவிசேஷ செய்திகளிலே இந்த பகுதியிலிருந்து சிந்தனைகளை நாம் கேட்டு இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்திலே விசுவாசிகளாகிய நமக்கும் இந்த பகுதியிலே அநேக பாடங்கள் இருப்பதை கர்த்தர் என்னோடு கூட அவர் பேசினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த நாட்களில் மரித்து போன 3 பேரை அவர் உயிரோடு கூட எழுப்பினார். அதிலே முதலாவது அவர் உயிரோடு எழுப்பின மனுஷன்தான் இந்த நாயின் ஊர் விதவையினுடைய மகன். சரியா? அதுவும் இந்த சம்பவம் பிரத்யேகமாய் லூக்கா மாத்திரமே நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இப்ப இந்த சம்பவத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு முக்கியமான குணாதிசயத்தை நான் பார்க்கிறேன். வேதத்துல எப்ப நம்ம பைபிள் படிச்சாலும் அங்க கிறிஸ்து யார், கர்த்தர் யார் என்பதை நாம் படிக்க வேண்டும் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ பைபிளை விட்டு வெளியில எடுத்துட்டா இந்த பைபிள் வெறும் ஒரு அச்சடிக்கப்பட்ட புத்தகம், அவ்வளவுதான். வேத வசனத்திற்கு ஏன் ஜீவன் இருக்கிறது என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஜீவன் இருக்கிறது. ஆண்டவர் ஜீவன் உள்ளவர். அதனால நம்ம வாசிக்கிற இந்த வசனங்களும் ஜீவன் உள்ளது. ஆக எந்த பகுதி நாம் படித்தாலும் அதுல தேவன் யார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்றதையும் நம்ம கவனம் செலுத்தி படிப்பது அவசியம் இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சில குணாதிசயங்களை நாம் இதுல பார்க்கிறோம். ஒரு முக்கியமான தன்மை அல்லது ஒரு முக்கியமான குணாதிசயம் என்னவென்றால் அவருடைய இறையாண்மை. We look at the Lord Jesus Christ's sovereignty in this passage. நான் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஆண்டவருடைய இறையாண்மையை நாம் இந்த பகுதியில வாசிக்கிறோம். இறையாண்மை என்றால் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற அந்த தன்மை, சர்வ அதிகாரம் என்றும் நாம் சொல்லலாம். எல்லாவற்றின் மீதும் அவர் அதிகாரம் உள்ளவர். சரியா? இந்த பகுதியை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதன் மேலெல்லாம் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார், அதை ஒரு 3 அல்லது 4 பாயிண்ட்ஸ் உங்களிடத்துல ஷேர் பண்ணிட்டு நான் இந்த செய்தியை முடிச்சிடலாம்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். சரியா? கொஞ்ச நேரம் நம்ம நல்ல ஜெப சிந்தையோடு கவனிப்போம். ஆண்டவர் இந்த சூழ்நிலைகள்ல உண்மையாகவே நம்முடைய ஆத்துமாக்களை அவர் திருப்தி செய்வார். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இறையாண்மையை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது இந்த பகுதியிலே முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்தின் மீது அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். The Lord is sovereign over time. சரியா? காலம் அல்லது நேரத்தின் மீது அவர் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார், இறையாண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நான் இந்த பகுதியில முதலாவது புரிந்து கொள்ளுகிறேன். பாருங்க, இந்த பகுதியில 11வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார் இல்லையா? அப்புறம் 12வது வசனம், அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த பொழுதுதான் இந்த பாடை முன்பதாக வருகிறது. அதுல அந்த மகன் மரித்து போனவனா இருக்கிறான், அவனை அங்கே சந்திக்கிறார், ஊரின் வாசல் அருகே சந்திக்கிறார்.
இல்லையா? மறுநாள் நாயின் ஊருக்கு போனார் என்று வாசிக்கிறோம். இதுக்கு முந்தின நாள் கப்பர் நகும் என்கிற ஊரிலே இருந்தார். கப்பர் நகும்ல இருந்து நாயின் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 20 மைல் தூரங்கள். இந்த 20 மைல் தூரங்கள் தான் அவர் நடந்து நாயின் என்னும் ஊருக்கு போனார். கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும் பொழுது அவர் செய்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் அது எல்லாமே பிதாவினுடைய அட்டவணையின்படியாக அது காணப்பட்டிருந்தது. He was on the schedule of his father. சரியா? காலத்தை நாம் பார்க்கும் பொழுது, அவர் ஊழியம் செய்யும் பொழுது, காலத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, எல்லா நேரத்தையும் அவர் துல்லியமாய் அவர் செய்த காரியங்கள் அனைத்திலும் ஆண்டவருடைய அந்த இறையாண்மையை நாம பார்க்க முடியும். சரியான நேரத்திலே சரியான காரியங்களை அவர் செய்யக்கூடியவராய் இருந்தார். பாருங்க, இந்த இடத்துல இந்த மறுநாளிலே அப்படின்னு சொல்லும் போது இந்த குறிப்பிட்ட நாள்ல அவர் வராரு. அதுவும் குறிப்பிட்ட நேரத்திலே அந்த ஊரின் வாசல் அருகே அந்த பிணத்தை அவர் சந்திக்கிறார். இது எல்லாமே தேவனுடைய முன் தீர்மானம். இந்த குறிப்பிட்ட நாளில் அவர் வர வேண்டும், இந்த குறிப்பிட்ட நேரத்திலே இந்த அற்புதத்தை அவர் செய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய தீர்மானம். காலம் அவருடைய கருத்துல இருக்கிறது. பாருங்க, இப்ப இதை நம்ம சிந்திக்கும் பொழுது அந்த பாடை அந்த வழியா வந்துட்டு இருக்குது, இவர் அந்த பக்கம் வராரு. ஒரு மணி நேரம் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆயிருக்கும்? அதுக்குள்ள ஒருவேளை கொண்டு போய் புதைத்து விட்டிருப்பார்கள் இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட விஷயம் ஆண்டவருடைய வாழ்க்கையில கிடையவே கிடையாது. He was right on time. சரியா? சரியான நேரத்திலே அவர் வந்தார். ஏனென்றால் நேரத்தையே ஆளுகை செய்பவர் அவர்தான். நேரமே காலமே அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதுவும் பாத்தீங்களா, இந்த குறிப்பிட்ட நேரத்திலே அவர் செய்த அற்புதம் என்ன அப்படின்னா, மரித்து போன ஒருவனை உயிரோடு கூட எழுப்புதல் இல்லையா? இதுவும் கூட நான் சிந்தித்தேன், ஏன் இந்த குறிப்பிட்ட அற்புதத்தை இந்த நேரத்துல செய்யறாரு? அதற்கும் ஒரு அர்த்தம் உண்டு. அவர் எந்த ஊர்ல இதை செய்கிறார்? நாயின் என்னும் ஊரை நம்ம படித்தோம் இல்லையா? இந்த நாயின் என்னும் ஊர் மோரே என்கிற ஒரு மலை. கொஞ்சம் ஜியோகிராபி சரியா, நீங்க கொஞ்சம் சிந்திக்கணும். மோரே என்கிற ஒரு மலை, அந்த மலையினுடைய நார்தர்ன் ஸ்லோப்ஸ், அதாவது அந்த மலையினுடைய வட சரிவுகளில் அமைந்துள்ள ஒரு பட்டணம் தான் நாயின் என்னும் ஊர். சரியா? அது ஒரு மலையில இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த மலையில இருக்கக்கூடிய வட சரிவுகளில, மோரே மலையினுடைய வட சரிவுகளில் இருக்கக்கூடிய ஊர் தான் நாயின். ஆனால் இப்ப கவனிக்கணும், இதே மோரே மலையினுடைய தென் சரிவுகளில ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊருடைய பெயர் சூனேம். சரியா? சூனேம்னு சொன்ன உடனே நமக்கு எது ஞாபகம் வருது? பழைய ஏற்பாட்டிலே எலிசா, எலியா இவங்கெல்லாம் தான் நமக்கு ஞாபகம் வருவாங்க இல்லையா? சூனேமியாளுடைய மகனை எலிசா என்ன செய்தார்? உயிரோடு கூட எழுப்பினார். இங்கே நாயின் ஊரிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மகனை, இந்த விதவையினுடைய மகனை அவர் உயிரோடு கூட எழுப்புகிறார். கவனிங்க, இந்த அற்புதத்தை, இந்த குறிப்பிட்ட அற்புதத்தை இந்த நேரத்துல இந்த ஊருக்கு வந்து அவர் செய்ய வேண்டும் என்பது அவருடைய அட்டவணையில இருந்த ஒரு விஷயம். ஒருவேளை இந்த அற்புதத்தை செய்வதை காட்டிலும் வேற ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்திருப்பாரானால் இதைவிட சிறந்த வகையிலே தான் கிறிஸ்து என்பதை அவர் வெளிப்படுத்தி இருக்க முடியாது. The Lord Jesus Christ manifested himself to be the Messiah by raising this son into life, by raising this dead son into life. பாருங்க, இந்த அற்புதத்தை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அவர் செய்யணும் என்பது தேவனுடைய முன் தீர்மானமாய் இருந்தது. ஏன்னா இந்த அற்புதத்தை எல்லாம் பாக்குற ஜனங்க அதே மலையில கீழே இருக்கக்கூடிய சூனேம்ல நடந்த அந்த சம்பவத்தை ரொம்ப நாள் முன்னாடி கேள்விப்பட்ட ஜனங்கள் தான் இல்லையா? சூனேமியாளுடைய மகனை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? 2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது எலிசா தீர்க்கதரிசி அடிக்கடி சூனேம் என்கிற ஊருக்கு போறாரு. அங்க இருக்கக்கூடிய ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ, ஒரு நல்ல குணமுள்ள ஒரு ஸ்திரீ, கனம் பொருந்திய ஸ்திரீ, அவங்க என்ன பண்றாங்க? அவருக்கு தேவையான சாப்பாடு, அவருக்கு தங்குறதுக்கான இடம் அதெல்லாம் கொடுக்குறாங்க. தன்னுடைய கணவன் இடத்துல கேட்டு மெத்தையில ஒரு அறையை போட்டு அந்த இடத்துல ஒரு கட்டிலை அவர்கள் கொடுத்து அங்கே ஒரு மேஜை, நாற்காலி, குத்து விளக்கு இதெல்லாம் கொடுத்து எலிசாவை உபசரிக்கிற ஒரு அருமையான குடும்பமாய் அது இருந்தது. எலிசா கைமாறாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அப்போ கேயாசி மூலமாய் அறிந்து கொண்டார், இந்த தம்பதிக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை அப்படின்றத அறிந்து கொண்டார். அப்ப பிள்ளை இல்லை என்று அறிந்தவுடனே எலிசா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், அடுத்த வருஷம் இந்த உற்பத்தி காலத்துல உங்களுக்கு ஒரு மகன் இருப்பான் அப்படின்னு சொல்றார் இல்லையா? அதே போல நடந்தது. அவள் கர்த்தருடைய கிருபையால் அவள் பிரசவித்தாள், ஒரு மகன் பிறந்தான், அவன் வளர்ந்தான். அவன் வாலிபன் ஆகும் பொழுது அந்த வயல்ல இருக்கும் போது அவன் தலை நோகிறது என்று சொல்லி தன்னுடைய தாயின் இடத்துல கூட்டிட்டு வந்தாங்க. மத்தியானம் வரைக்கும் தன்னுடைய தாயினுடைய மடியிலே படுத்து கொண்டு அதுக்கு பிறகு அவன் இறந்து போனான்.
செத்து போன பிறகு அவனை தூக்கி எலிசாவுடைய ரூம்ல வச்சு பூட்டிட்டு இந்த அம்மா நேரா ஓடுறாங்க எலிசா தீர்க்கதரிசி இடத்துல. அந்த கழுதையெல்லாம் சேனம் கட்டி ஒரு வேலைக்காரனை கூட்டு கொண்டு அவர்கள் போகிறார்கள். அவங்க போய் எலிசா கிட்ட போய் இதை குறித்து சொல்றாங்க. அதுக்கு பிறகு எலிசா வந்து என்ன அற்புதத்தை செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? அவர் போய் தேவனிடத்துல வேண்டுதல் செய்தார். அந்த பையன் மேல விழுந்து அவனுக்கு ஜீவனை கர்த்தர் எலிசா மூலமாய் கொடுத்தார். அந்த மகனை அந்த ஸ்திரீயின் இடத்துல எலிசா ஒப்புவித்தார். எப்படி இந்த மகனை உயிரோட கூட ஆண்டவர் எழுப்பி, இயேசு கிறிஸ்து எழுப்பி தன்னுடைய தாயின் இடத்துல ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல அநேக வருடங்கள், ஏறத்தாழ 800 வருடங்களுக்கு முன்பதாக அந்த சம்பவம் நடைபெற்றது இல்லையா? கவனிக்கணும். இப்ப இந்த அற்புதத்தை இங்கே செய்வது மூலமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். கவனிச்சிங்களா? அதனால தாங்க நான் இதை படிக்கும் பொழுது முதலாவது அவருடைய இறையாண்மையை நான் எங்க பாக்குறேன் அப்படின்னா, காலத்திற்கு கொண்டு வந்து நான் பார்க்கிறேன். இந்த சரியான நேரத்துல இங்க வர வேண்டும், சரியான அந்த நேரத்துல அந்த பாடையை அவர் சந்திக்க வேண்டும், சரியான இந்த ஊருக்கு அவர் வர வேண்டும், சரியான ஒரு அற்புதத்தை அவர் செய்ய வேண்டும். சரியா? பாருங்க, இந்த அற்புதம்லாம் முடிஞ்ச பிறகு அவர் என்னன்னு சொல்றாங்க பாருங்க. 16வது வசனத்துல, 16ல நம்ம வாசிச்சோம் இல்லையா? எல்லாரும் பயம் அடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார். ஏங்க வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆண்டவர்னு சொல்லியிருக்கலாம், கிறிஸ்துன்னு சொல்லிக்கலாம், அதெல்லாம் சொல்லல. மகா தீர்க்கதரிசியானவர். ஏன்னா இவங்க இதை சொல்லும் பொழுதே இந்த அற்புதத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது என்றால், எலிசா எலியாவை போன்ற ஒரு தீர்க்கதரிசி இங்க வந்திருக்கிறார் என்பதுதான் அவர்களுக்கு ஞாபகம் வருகிறது இல்லையா? அப்ப முதலாவது நான் இதுல பார்ப்பது, he is sovereign over his time, he was sovereign over his schedule. சரியா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நேரத்திலும் அவர் செய்யும் பொழுது காலம் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இந்த உண்மையை நாமும் இன்னைக்கு அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. காலத்தை கட்டுப்படுத்துபவர் கர்த்தர். சரியா? காலத்தை கட்டுப்படுத்துபவர் கர்த்தர். பாருங்க, இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துது இல்லையா? சில நேரங்கள்ல இந்த நாட்களிலே நம்ம இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்ய முடியல அப்படின்றத குறிச்சு வருந்தாதபடிக்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ இந்த நேரத்திலே அதற்கு நாம் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது இல்லையா? பாருங்க, சில நேரங்களில் நாங்க வீட்டுல முடங்கி இருக்கிறோம், எங்களால இதை செய்ய முடியவில்லை, அதை செய்ய முடியவில்லை என்று வருந்தாத அளவுக்கு இந்த நேரத்திலே கர்த்தருடைய கரத்தில் காலங்கள் இருக்கிறது. நான் என்ன இந்த காலத்திலே செய்ய வேண்டும் என்பதை காலத்தை அடக்கி வைத்திருக்கிற கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்து அவர் என்னை கொண்டு இந்த நாட்களில் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய வேண்டியது அவசியம். தயவு செய்து இந்த நாட்களில நான் என்ன செய்ய முடியலையோ, நீங்க என்ன செய்ய முடியலையோ அதை குறித்து வருத்தப்படாதீங்க. நீங்க என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான ஞானத்தை கர்த்தரிடத்துல கேளுங்க. சரியா? மோசே கேட்டாரு இல்லையா? சங்கீதம் 90ல நம்ம வாசிக்கிறோம். ரொம்ப அறிவா ஜெபம் பண்றாரு. சங்கீதம் 90ல பார்க்கும்போது மோசே எழுதின சங்கீதமா இது இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அந்த மோசேனுடைய சங்கீதத்துல நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் 90 10ல இருந்து 12 வரைக்கும் வாசிக்கிறார். ரொம்ப அருமையான வசனங்கள். 10ல இருந்து 12 வரைக்கும் பாருங்க. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? அடுத்த வசனத்துல எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். நான் நினைக்கிறேன் தினமும் நம்ம செய்ய வேண்டிய ஜெபம் நினைக்கிறேன் இது இல்லையா? இந்த நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களா இருக்கணும். நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாரும் இல்லையா? இந்த நாட்களிலே நாம் இதை நினைத்து பார்க்கிறோமா? இந்த நாட்களிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரங்கள், கர்த்தர் கொடுத்திருக்கிற காலம், இதற்கு அவர் ஆண்டவராய் இருக்கிறார். நாம் அதற்கு உக்கிரானக்காரர்களாய் இருக்கிறோம். சரியா? இஃப் he is the master over time, we are stewards of time. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அவர் காலத்திற்கு எஜமான், நாம் இந்த காலத்திற்கு நாம் உக்கிரானக்காரர்களாய் இருக்கிறோம். உக்கிரானக்காரன் சொல்லும் போது அவனுக்கு சொந்தமானது எதுவுமே கிடையாது, எல்லாமே அவனுக்கு கொடுக்கப்பட்டதான். A steward does not own anything, he possesses everything. சரியா? இந்த உலகத்துல நமக்கு சொந்தம் எதுவுமே கிடையாது. காலம் நமக்கு கிருபையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் காலத்திற்கு நேரத்திற்கும் உக்கிரானக்காரலா இருக்கும்போது ஒரு நாள் நேரத்தை குறித்தும் அந்த எஜமான இடத்துல கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது அவசியம். சரியா? அப்படி இருக்கும்போது நாம் ஞானம் இருதயம் உள்ளவர்களாய் நடந்து இந்த நாட்களிலே நாம் எப்படி இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்த வேண்டுமோ அப்படி பிரயோஜனப்படுத்துவது நல்லது இல்லையா? பாருங்க, ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து இந்த காலத்திலே நாம் செல்லுவது அவசியம்.
சரியா? யாக்கோபு புஸ்தகத்துக்கு வரும்போது 2 வியாபாரிகள் திட்டம் போடுறாங்க இல்லையா? அதை பத்தி நம்ம படிக்கிறோம்ல. யாக்கோபு புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல இது 2 வியாபாரிகள் இடத்துல நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். அவங்களுக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க பாருங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. 13ஆம் வசனம். இது 2 வியாபாரிகள் பேசிக்கிற மாதிரி சிந்திச்சு பாருங்க. மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். இவங்க என்னெல்லாம் பிளான் போட்டுட்டாங்க பாருங்க இல்லையா? எப்ப போகணும்ன்றத பிளான் போட்டுட்டாங்க இல்லையா? எங்க போகணும்ன்றத பிளான் போட்டுட்டாங்க. எவ்வளவு காலம் அங்க தங்கணும்ன்றத பிளான் பண்ணிட்டாங்க. அங்க என்ன செய்யணும்ன்றத திட்டமிட்டாங்க. அங்க எவ்வளவு சம்பாதிக்கணும், நான் நினைக்கிறேன் எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்றது வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே. ஆனா காலத்திற்கு ஒரு எஜமான் இருக்கிறாரு இல்லையா? அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சித்தம் கொள்றாரு அப்படின்றத யோசிக்காமையே திட்டம் போட்டாங்க. இப்ப யாக்கோபு அவங்களுக்கு கொடுக்கிற அட்வைஸ் என்னன்னு பாருங்க. 14வது வசனம் பாருங்க. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. கவனிச்சீங்களா? we are not the controller of time. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. அடுத்து உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னிதை செய்வோம் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு ஒரு வேல்யூபிளான அட்வைஸ் இல்லையா? யாக்கோபு இங்க கத்து தரக்கூடிய பாடம் என்ன நமக்கு அப்படின்னா, யூ ஆர் நாட் த கண்ட்ரோலர் ஆஃப் டைம், யூ ஆர் நாட் த கண்ட்ரோலர் ஆஃப் யுவர் லைஃப். சரியா? ஆகவே இந்த நாட்களை என்னும் அறிவை நாம் கர்த்தரிடத்துல கேட்க வேண்டும். பாருங்க, நம்மளால செய்ய முடியாததை நினைச்சு வருத்தப்படும் போதே செய்ய வேண்டியதை மிஸ் பண்ணிடுவோம். இந்த நாட்கள் நமக்கு பொன்னான வாய்ப்பு. ஆண்டவரோடு நெருங்கி சேருவதற்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். அருமையான அங்கிள் ஜோம் பண்ணும்போது இட் இஸ் a blessing in disguise அப்படின்னு சொன்னார் இல்லையா? இது உண்மையாவே நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தான் இல்லையா? இந்த நாட்களை கர்த்தரிடத்துல நம்மை நாமே ஒப்பு கொடுத்தவர்களாய், காலத்திற்கு நாம் உக்ரானக்காரர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய், கர்த்தரிடத்துல ஒரு நாள் இந்த நேரத்தை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாய் நாம் செயல்படுவது அவசியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, அதனாலதான் எபேசியர்ல கொலோசியர்ல எல்லாம் அங்கே பவுல் எழுதும் போது இது அருமையா எழுதுறாரு இல்லையா? எபேசியர் 5ஆம் அதிகாரம் நமக்கெல்லாம் தெரிந்த வசனங்கள் தான். எபேசியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 15-16 வாசிக்கிறோம் இல்லையா? நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? டேஸ் ஆர் ஈவில். ஆண்டவர் இடத்துல நம்ம ஞானத்தை கேட்க வேண்டியது அவசியம். நான் நினைக்கிறேன் மோசேயை போல ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரிடத்துல ஜெபிக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது ஒண்ணு கூட அவர் தவறா செஞ்சுட்டாருன்னு நம்மளால சொல்லவே முடியாது. தவறான நேரத்துக்கு இங்க போயிட்டாருன்னு சொல்லவே முடியாது. அவருடைய வாழ்க்கையில நடந்த அனைத்து சம்பவங்களும் எந்த நேரத்துல நடக்கணும் என்பதை எழுதி வைத்தவர் அவர்தான், முன் தீர்மானித்தவர் அவர்தான் இல்லையா? யோவான் சுவிசேஷத்துல எவ்வளவு அருமையா வாசிக்கிறோம். அவரை பிடிக்க வராங்க, அந்த இடத்தை விட்டு மறைஞ்சு போயிடுறார். என் வேலை இன்னும் வரவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? 12 அதிகாரங்கள் மேல வாசிக்கும் போது என் வேலை வந்தது அப்படின்னு சொல்றாரு இல்லையா? How amazing is this? நம்ம இதை படிக்கும் பொழுது அவரை எப்படி நம்ம பார்க்கிறோம்? He is sovereign over time. He is sovereign over time. அவர் இறையாண்மை செய்கிறவர், காலத்தின் மீது அவர் அதிகாரம் உள்ளவர். அதை நாம் உணர்ந்தவர்களாய் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை நாமே அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அங்கதான் நம்முடைய பொறுப்பு இருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து வாழுவது அவசியம். ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார், அதற்கு நாம் நம்மை நாமே அடிபணிவது அவசியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படி நான் முதலாவது இந்த இடத்துல ஆண்டவருடைய சாவரினிட்டி நான் இப்படி பாக்குறேன். அந்த பகுதிக்கு மறுபடியும் நம்ம வந்துடலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம். முதலாவது அவர் காலத்தின் மீது இறையாண்மை உள்ளவர். அடுத்தது இந்த பகுதியில பார்க்கும் பொழுது he is sovereign over the situation of our lives. அவருடைய இறையாண்மையை நமது வாழ்வின் சூழ்நிலைகளுக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். நமது வாழ்வின் சூழ்நிலைகளுக்கு அவர் இறையாண்மை உள்ளவர், அவர் அதிகாரம் உள்ளவர். பாருங்க, இந்த ஸ்திரீயினுடைய நிலைமையை லூக்கா எப்படி எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க இல்லையா? இதை படிக்கும் போது நமக்கு எப்படி இருக்கு? 12வது வசனம் பாருங்க. 12வது வசனத்துல வாசிக்கும் போது, அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அதுக்கு பிறகு பாருங்க, அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். அதை கவனிச்சீங்களா? தன் தாய்க்கு ஒரே மகன், அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஏற்கனவே கணவர் இல்ல, கணவர் இறந்து போயிட்டாரு. இப்ப அவங்க விதவையா இருக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு ஒரே ஒரு மகன். அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கே அந்த ஒரு மகன் தான் இல்லையா? அந்த மகன் போய் சம்பாதித்து வந்தாதான் அவங்களுக்கு சாப்பாடு.
இல்லையா? அவனை நம்பிதான் அவர்களுடைய வாழ்வாதாரமே அமைந்திருக்கிறது. அப்ப இந்த சூழ்நிலையை எடுத்து பாருங்க. இப்ப அந்த மகனும் இறந்து போயிட்டான், செத்து போயிட்டான் இல்லையா? அதுவும் வாலிப வயசுல. அவன் எப்ப அவனுடைய தாயை நல்லா காப்பாத்தணும்னு நினைச்சிருப்பானோ அப்ப இறந்து போயிட்டான் இல்லையா? அவனுக்கு எப்ப பலனும் அவனுக்கு எப்ப புத்தியும் உச்சகட்டத்தில் இருந்ததோ அப்ப அவன் இறந்து போயிட்டான். இது எவ்வளவு பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தியிருக்கும் இல்லையா இந்த அம்மாவுக்கு. லூக்கா இதை எழுதும் போது லூக்கா எதை காண்பிக்க, அவளோட டெஸ்பரேட் கண்டிஷனை காமிக்கிறார். அவளுக்கு இனி எந்த விதமான நம்பிக்கையும் வாழ்க்கையில் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த அம்மா இங்க இருக்கிறாங்க. அது உண்மைதான் இல்லையா? இப்ப கவனிங்க, இப்ப எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு நினைக்கிற அந்த சூழ்நிலையை சரியாய் அறிந்த ஒருவர் அவர்களை சந்திக்கிறார் என்றால் இது எவ்வளவு ஆச்சரியமா இருக்குது இல்லையா? வேற யார் சந்திச்சிருந்தாலும் இந்த அம்மாவை, இந்த அம்மாவுடைய சூழ்நிலையை அவங்களால புரிஞ்சிருக்கவே முடியாது. பாருங்க, உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை என்கிட்ட உட்கார்ந்து 24 மணி நேரம் சொன்னாலும் அதை புரிஞ்சு கொள்றதுக்கே எனக்கு திராணி கிடையாது. முதலாவது அதை புரிஞ்சு கொள்றதுக்கே திராணி கிடையாது. சரியா? ஒருவேளை ஊன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். உங்களோட இருதயத்துல இருக்கிற அந்த விசாரங்களை அதை புரிந்து கொள்வதற்கே எனக்கு புத்தி பத்தாது, எனக்கு திராணி இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் கிடையாது. நீங்க இருதயத்துல ஓடுறது அவர்கிட்ட சொல்றதுக்கு முன்பாகவே அவர் அதை அறிந்திருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? நம்முடைய நினைவுகளை எல்லாம் அவர் தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறார். என் வாயில சொல் பிறவாததற்கு முன்னமே அவர் அதை அறிந்திருக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட சர்வ ஞானம் உள்ள ஆண்டவர், மனது உருக்கம் உள்ள ஆண்டவர், நம்முடைய நிலையை சரியாய் புரிந்து கொண்ட ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலைக்கும் அவர் கர்த்தராய் இருக்கிறார். He is sovereign over your situations, your life situations. அதான் நம்ம இங்க பாக்குறோம். இந்த அம்மாவுடைய சூழ்நிலையை சரியாய் அறிந்த ஒருவர் இந்த அம்மாவினுடைய கலக்கத்திற்கு அவர் பரிதபிக்க கூடியவராகவும் இருக்கிறார், தீர்வு கொண்டு வரக்கூடியவராகவும் இருக்கிறார். 13வது வசனம் பாருங்க. கர்த்தர் அவளை பார்த்து, அந்த வினை சொற்கள்லாம் ரொம்ப முக்கியம். கர்த்தர் அவளை பார்த்து, அது எப்படிப்பட்ட ஒரு பார்வையா இருந்திருக்கும் இல்லையா? சில நேரம் கர்த்தர் பார்வையாலே ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவார். சில நேரத்துல பேதுரு வந்து மறுதலித்த பிறகு அவனை பார்த்தார் இல்லையா? ஒரு வார்த்தையும் பேசல, அந்த பார்வையே போதும் இல்லையா? இந்த இடத்துல பார்க்கிறார். அது எவ்வளவு ஒரு அன்பு நிறைந்த பார்வையா இருந்திருக்கும் இல்லையா? எவ்வளவு ஒரு மனது உருக்கம் நிறைந்த பார்வையா இருந்திருக்கும் இல்லையா? உனக்காக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பார்வை இல்லையா அது? அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, he was so compassionate. அவள் மேல் மனதுருகி, அடுத்தது என்ன சொல்றாரு? அழாதே. some words are so powerful in the Bible. ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த அம்மா கிட்ட இந்த பகுதியில பேசுற. அது என்ன அப்படின்னா அழாதே அப்படின்னு, அவ்வளவுதான். வேற எதுவுமே பேசல. சரியா? அழாதே, அது போதும், அதுவே போதும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் இல்லையா? he is so loving, he is so compassionate. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் இந்த அம்மாவுடைய இந்த காரியங்களை நம்ம இங்க பார்க்கும்போது அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி அதோடு நிறுத்தல. கவனிங்க, சில நேரத்துல நீங்க உங்களுடைய வாழ்வின் கஷ்டத்தை என்கிட்ட சொல்லும் போது, ஒரு மனிதனிடத்தில் நம்ம போய் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு ஆறுதலா சில வார்த்தைகள் அவங்க கொடுக்க முடியும், நம்ம கூட சேர்ந்து பரிதபிக்க முடியும் சில நேரங்கள்ல. ஆனால் அதற்கான தீர்வை கொண்டு வர முடியாது. கவனிச்சிங்களா நான் சொல்றது? அதற்கான தீர்வை கொண்டு வர முடியாது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. நம்முடைய பலவீனங்களில் பரிதபிக்க கூடியவராகவும் இருக்கிறார், அதே சமயம் நமக்கு சகாயம் செய்யக்கூடியவராகவும் இருக்கிறார். வாழ்வின் பிரச்சனைகளுக்கு அவர் பரிதபிக்கிற தேவன் மட்டுமல்ல, அதற்கான தீர்வு, சொல்யூஷன் யாருகிட்ட இருக்குன்னா இந்த ஆண்டவர் கிட்ட தான் இருக்கு. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படின்னு சொன்னார் சீஷர் இடத்துல இல்லையா? சீஷர்கள் அதுக்கு முன்னாடி போய் சொல்லவே இல்லை ஆண்டவர்கிட்ட, எங்க இருதயம் கலங்கி போயிருக்குன்னு சொல்லவே இல்லை. நானும் அவங்க சொல்லியிருப்பாங்களான்னு தேடி படிச்சு பாக்குறேன்னு சொல்லவே இல்லை. ஆனா இருதயத்தின் கலக்கத்தை அறிந்த ஆண்டவர் அவங்க கிட்ட போய் இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படின்னு சொன்னதோடு மட்டும் நிறுத்தில்ல, அதற்கான தீர்வையும் கொடுக்கிறார் இல்லையா? தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள். பிதாவினுடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் வந்து உங்களை என்னோடு கூட சேர்த்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? He not only sympathizes but he saves. சரியா? இந்த இடத்துல அழாதேன்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தலங்க. அதோட நிறுத்தினா இவங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்காது இல்லையா? என்ன செய்யறாரு? போய் வாலிபனே எழுந்துரு அப்படின்னு சொல்லி அந்த மகனை உயிரோடு கூட எழுப்பி அவனை தன் தாயின் இடத்தில் ஒப்புவித்தார் அப்படின்னு 15வது வசனம் சொல்லுது இல்லையா? அவன் தாயின் இடத்துல அவனை ஒப்புவித்தார் அப்படின்னு சொல்லி. He both sympathizes as well as saves. சில நேரத்துல என்னுடைய வாழ்வின் பிரச்சனைகளை குறித்து மற்றவர்கள் பரிதபிக்க முடியும், ஆனால் தீர்வு கொண்டு வர முடியாது. சில நேரத்துல தீர்வு கொண்டு வர முடியும், ஆனா பரிதபிக்க முடியாது. சரியா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சில வருஷங்களுக்கு முன்னாடி
சபை ஹால்ல இருந்து வீட்டுக்கு வண்டி எடுத்துட்டு வரும்பொழுது ஸ்டாண்ட் போட்டுட்டே வண்டியை பின்னாடி தள்ளிட்டேன். என்னோட வண்டியை ஸ்டாண்ட் போட்டுக்கிட்டே பின்னாடி தள்ளும் போது என்னுடைய கட்டை விரல், அந்த கட்டை விரல்ல இருக்கக்கூடிய நகம் அப்படியே பேத்துக்குச்சு. அப்படியே பேத்துருச்சு. சரியான ரத்தம். ஒரு 3 கிலோமீட்டர் வண்டி ஓட்டிட்டு எங்க வீட்டுக்கு போனோம். அப்படி போகும்போது நான் வந்து பரவாயில்ல நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி, எங்க அம்மா எல்லாம் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல இருக்கறனால அவங்க ஏதாவது பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வண்டி ஓட்டிட்டே போயிட்டேன். வண்டி ஓட்டிட்டு அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே நேரா வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகு ஒரே ரத்தமா இருக்கு காலெல்லாம். இத பார்த்து எங்க அப்பா அம்மா வந்து கதறாங்க. வந்து என்னப்பா ஆச்சுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் பையன் இல்லையா, என் மேல அந்த மனது உருக்கம் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து பரிதபிக்கிறாங்க. சரியா, அவங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பரிதபிக்கிறாங்க தவிர என்ன தீர்வு கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியல. சரியா, ஆமா. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணாங்க, அவங்க வந்து என்ன டாக்டர் கிட்ட கூட்டு போனாங்க. பக்கத்துல ஒரு சின்ன ஆஸ்பத்திரி கூட்டு போனாங்க. ஆஸ்பத்திரி கூட்டு போய் பார்த்தா டாக்டர் வந்து 2 பேரை கூட்டிட்டு வர சொல்லி என் கையை பிடிச்சுக்கிட்டாங்க. கையை பிடிச்சிட்டு அந்த நகத்தை இறக்கமே இல்லாம. ஹலோ, கேக்குது இல்லைங்களா நான் பேசுறது? ஓகே. ஓகே. அது என்னுடைய நகத்தை பிடிச்சு அப்படியே இழுத்து எடுத்துட்டாரு. கொஞ்சம் கவனிங்க, வீட்டுல என் மேல மனது உருக்கம் கொண்ட என்னுடைய தாய் தகப்பன் அதுக்கு என்ன தீர்வு கொடுக்கணும்னு தெரியல. ஆனா ஆஸ்பத்திரிக்கு போனேன், தீர்வு கிடைச்சது. ஆனா அன்பு கிடைக்கல இல்லையா? இதான் உண்மை நம்முடைய வாழ்க்கையில. அநேக நேரங்கள் மனிதர்கள் சில நேரத்துல பரிதாபப்படுவார்கள், ஆறுதலா சொல்லுவாங்க. ஆனா சரியான தீர்வை கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்மள சரியாவே அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. சரியா, சில நேரத்துல தீர்வு வரும், ஆனா அங்க பரிதாபமோ அன்போ இருக்காது. இயேசு கிறிஸ்து இடத்துல இது ரெண்டுமே 100% இருக்குங்க. வாசிப்போம் சில வசனங்களை. எபிரேயர் 4 எபிரேயர்ல இந்த பிரதான ஆசாரியத்துவத்தை குறித்து நம்ம நிறைய வாசிக்கிறோம் இல்லையா? எபிரேயர் புத்தகத்தினுடைய 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. நமக்கு இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு படிக்கிறோம் இல்லையா? 4ஆம் அதிகாரம் அதனுடைய 15, 16 வசனங்கள் பாருங்க. 15, 16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். இந்த 2 வார்த்தையை கொஞ்சம் நல்லா கவனிங்க. 15வது வசனத்துல பரிதாபம், அதை கவனிச்சீங்களா? பரிதபிக்க கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார். அடுத்த வசனத்துல பாருங்க, 16ல இரக்கம், சகாயம், கிருபை. சரியா, அங்க தீர்வும் இருக்கிறது அவரிடத்துல. அவர்கிட்ட வெறும் பரிதாபம் மட்டும் இல்ல, அவர்கிட்ட தீர்வும் இருக்கிறது. He is a high priest who can both sympathizes as well as saves. சரியா, ரெண்டுமே அவர் செய்ய முடியும். அங்க அண்ணால் கதறி கதறி உள்ளத்துல இருக்கிறத கொட்டும் பொழுது ஏலிக்கு பரிதாபம் கூட வர முடியல. அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சிக்க முடியல. அவரும் ஒரு ஆசாரியனா தான் இருந்தார். அதுதான் மனித ஆசாரியனுடைய கட்டுப்பாடு. அவங்களால நம்ம நிலைமை புரிஞ்சிக்க முடியாது. பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுடைய தற்போதைய வாழ்வின் சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கிறார். சரியா, அவர் அதை அனுமதித்திருக்கிறார், அவர் அதை ஆளுகையும் செய்கிறார். அவர் உங்கள் சூழ்நிலைகளை அறிந்த தேவன் மட்டுமல்ல, அதை அனுமதித்த தேவனே அவர்தான், அதை ஆளுகை செய்யக்கூடிய தேவனே அவர்தான். என்னுடைய தலையிலிருந்து ஒரே ஒரு முடிக்குறும் கீழே அவருடைய அனுமதி இல்லாமல் விழுவது கிடையாது. அவர் நம்மை நேசிக்கிறார், அவர் மனது உருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். சரியா, இந்த சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஆனால் இதெல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற இறையாண்மை படைத்த தேவனிடத்தில் நம்முடைய சூழ்நிலைகளை ஒப்பு கொடுப்பது அவசியம். அதிகமாய் ஜபத்திலே அவரிடத்துல நம்முடைய சூழ்நிலைகளை சொல்லுவது அவசியம். நான் நினைக்கிறேன், என்னுடைய வாழ்வின் அனுபவத்திலிருந்து சொல்றேன். சரியா, இந்த சூழ்நிலைகள், இந்த லாக்டவுன் வந்த பிறகு ஆண்டவர் உண்மை உள்ளவர், ஆண்டவர் போதுமானவர், ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அவர் நல்லவர் அப்படின்றத மற்ற எல்லா நாட்களை விட என்னுடைய வாழ்க்கையில இந்த நாட்கள்ல தான் அதிகமா அனுபவிக்கிறேன். இது என்னுடைய அனுபவத்திலிருந்தும் நான் சொல்ல முடியும். சரியா, உங்களுடைய வாழ்க்கையில் இது உண்மையா இருக்கும் நான் நம்புறேன். சரியா, ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்பதை நாம் ருசி பார்ப்பதற்கு நமக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கர்த்தர் கொடுத்துக்கிறாருங்க இல்லையா? பெரிய ஒரு வாய்ப்பு. அப்படிதான் இந்த நாட்களை நான் பார்க்கிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உண்மை உள்ளவர், கர்த்தர் போதுமானவர், அவர் வல்லமை உள்ளவர். அதை அனுபவிப்பதற்கு நமக்கு இந்த நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கு. அவரையே சார்ந்து கொள்வோம். இது எப்ப நம்ம அனுபவிக்க முடியும்? அவரையே சார்ந்து கொள்ளும் போதுதான். சரியா, அவர் நம்முடைய நிலையை அறிந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரையே சார்ந்து கொண்டு நம்முடைய நிலைகளை அவருடைய இடத்துல ஊற்றுவது அவசியம். சரியா, நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளுக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார். மூன்றாவதாக இந்த இடத்துல he is sovereign over time, he is sovereign over the situations of our life. மூன்றாவதாக he is sovereign over the traditions of men. சரியா, மனிதனுடைய அந்த பாரம்பரியங்களின் மீதும் அவர் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, இந்த பகுதியை பார்க்கும் பொழுது 14வது வசனம் பாருங்க.
கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை கவனிச்சீங்களா? பாடையை தொட்டார். கொஞ்சம் கவனிங்க. இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பதில் ஒருவேளை வேற யாராவது மத தலைவர்கள் வந்திருப்பார்களானால், பரிசேயர்களோ அல்லது சதுசேயர்களோ அல்லது வேத பாரகர்களோ பிரதான ஆசாரியர்களோ யாராவது அந்த இடத்துல வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 அடி தூரத்துல இந்த பிணம் வருது, இந்த பாடை வருதுன்னு பார்த்தோன்னே அங்கேயே ஓடிட்டு இருப்பாங்க, கிட்டேயே வரமாட்டாங்க. சரியா? ஏன்னா கிட்ட வந்தாலே அவங்களுக்கு தீட்டு, இதை தொட்டாலே தீட்டு. என்னாகமம் 19ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் இல்லையா, நம்பர்ஸ் சாப்டர் 19, திருப்ப வேண்டாம். அந்த பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது அங்க ஒரு சிவப்பு கிடாரியினுடைய அந்த சாம்பலை அங்க அதெல்லாம் சுத்தி அதெல்லாத்தையும் எரிச்சு அந்த சாம்பலை எடுத்து அந்த சுத்த ஜலத்தினால அதை துவைச்சு எல்லார் மேலேயும் தெளிக்கிறாங்க. யார் மேல? தீட்டுப்பட்டவர்கள், குறிப்பாக பிணத்தை தொட்டவர்கள். ஆண்டவருடைய நியாய பிரமாணத்துல அந்த பிணத்தை தொட்டுட்டா அவங்க தீட்டு உள்ளவர்கள். அந்த தீட்டுல இருந்து சுத்திகரிப்புக்காக தான் அந்த சிவப்பு கிடாரியே கொடுக்கப்பட்டது. சரியா? அந்த என்னாகமம் 19ஆம் அதிகாரத்துல அதை நம்ம படிக்க முடியும். அதை எடுத்து 3ஆம் நாள் 7ஆம் நாள்லாம் தெளிப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு சுத்தமாகறாங்கன்னு அர்த்தம். அதுக்கு பிறகுதான் ஜனங்களோட பேசவே முடியும் அவங்களால, இல்லையா? இங்க ஒருவர் வந்திருக்கிறாருங்க, இவர் தான் நியாயப்பிரமாணத்தையே கொடுத்தவர், இல்லையா? இங்க நிக்கிறாரு, ஆனா கிட்ட போய் பாடையை தொட்டார் அப்படின்னு வாசிக்கிறோம், இல்லையா? மனிதர்களுடைய பாரம்பரியங்கள் மேலோ மனிதர்களுடைய விதிகள் மேலோ அதன் எல்லாவற்றின் மீதும் அவர் என்னவா இருக்கிறார் அப்படின்னா, அவர் ஆண்டவராய் இருக்கிறார். He is Lord over all traditions. சரியா? அந்த அளவுக்கு அவருக்கு அன்பு உண்டு. சரியா? அவர் பாரம்பரியங்களை காட்டிலும் மனிதர்களை வேல்யூ பண்றவர். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். He values men over traditions. சரியா? இது நம்ம சபையிலும் புரிஞ்சுக்கிறது நல்லது. சரியா? சபையிலும் நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. ஒரு விஷயம் நல்லா நடக்கணும், சரியா? ஒரு விஷயம் நல்லா நடக்கணும், முறையாய் நடக்கணும் அப்படின்றதுக்காக ஆவியானவருடைய நடத்துதலை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. சரியா? சபை என்பது வேதத்தினுடைய இடத்தை எடுத்து விடக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். The word of God alone is the supreme standard for our faith and practice. வேத வசனம் மட்டுமே நம்முடைய விசுவாசத்திற்கும் நம்முடைய நடைமுறைக்கும் உச்சக்கட்ட அதிகாரியா இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பாரம்பரியங்கள் எடுத்து விடக்கூடாது. அந்த அதிகாரத்தை பாரம்பரியங்கள் எடுத்து விடக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம பாரம்பரியங்களுக்கு அடிமையானவர்கள் அல்ல. சரியா? அதனாலதான் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய காலத்துல நம்ம இருக்கிறோம். அதனாலதான் நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்களா இராமல் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறோம். சரியா? அதை சரியாய் புரிந்து வாழுவதும் நமக்கு அவசியம். பாரம்பரியங்கள் மேல் அவர் ஆண்டவராய் இருக்கிறார். பாரம்பரியங்களை காட்டிலும் மனிதர்களை நேசிக்கிறார். அடிக்கடி பரிசேயர் இடத்துல சொல்லுவார் இல்லையா, பலிகளை காட்டிலும் இரக்கத்தையே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அடிக்கடி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார் இல்ல, ஓசியாவில இருந்து எடுத்த அந்த வசனத்தை சொல்லுவார். பலிகளை பார்க்கலும் இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதை போய் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவார். இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் எல்லாம் பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க, மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. சரியா? 38 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு மனுஷங்க, அவன் வாழ்க்கையில என்ன நம்பிக்கை இருந்திருக்கும்? அவனுக்கு போய் சுகப்படுத்துறாரு ஆண்டவர். ஆனா இவங்க எதுல குற்றம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா, சுகப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி இருக்கணும், இவர்தான் மேசியான்னு ஏத்துட்டு இருக்கணும், அதை செய்யல. ஆனா என்ன செய்யறாங்கன்னா, ஓய்வு நாள்ல அதை நீங்க செய்திருக்க கூடாதுன்னு சொல்லி குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க. கவனிச்சீங்களா? பிறவி குருடன் அவன் பிறந்ததுல இருந்தே பார்வை இல்லை, அவனை ஆண்டவர் சுகப்படுத்துறாரு. சுகப்படுத்துறதுக்காக ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம இதை ஓய்வு நாள்ல செய்ததுக்காக குற்றம் கண்டுபிடிக்கிறாங்க, இல்லையா? அப்படிப்பட்டவர்களாய் இந்த மத தலைவர்கள் இருக்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவர்களை விட தன்னிகரற்றவராய் இருக்கிறார். He is so unique. அவர் தனித்தன்மை வாய்ந்தவர். அவரை யாரோடு கூட நம்ம ஒப்பிட முடியாது. சரியா? அவர் பாரம்பரியங்கள் மேலும் ஆண்டவராய் இருக்கிறார். கடைசியாக he is sovereign over death. சரியா? நாலாவதாக நான் இந்த பகுதியில பார்க்கிறது அவருடைய சாவரனிட்டி, அவருடைய இறையாண்மை எதன் மேல பார்க்கிறேன்னா, மரணத்தின் மேல் அல்லது ஜீவன் மேல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஜீவன் மேல் அவர் அதிகாரம் உள்ளவராய் இருக்கிறார். சரியா? பாருங்க 14வது வசனம் அங்க வாசிக்கிறோம் இல்லையா, கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதற்கு பிறகு வாசிக்கும் போது அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். நான் ஏற்கனவே சொன்னேன், சில வார்த்தைகள் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைகள். இந்த இடத்துல பாத்தீங்களா, வாலிபனே எழுந்திரு அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அவ்வளவுதாங்க, இந்த வார்த்தைகள் தான் சொன்னாரு. அவன் எழுந்து உட்கார்ந்துட்டான் இல்லையா? அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்கும் இல்லையா அந்த வார்த்தை. நான் நினைக்கிறேன், வாலிபனே எழுந்திரு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா எழுந்திருன்னு மட்டும் சொல்லியிருந்தாருன்னா, இது வரைக்கும் மரிச்சவங்க எல்லாரும் எழுந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? இட் வாஸ் சோ பவர்ஃபுல். அவருடைய வார்த்தைகளுக்கு நம்ம எவ்வளவு வல்லமை இருக்கு நாம நினைக்கிறோமோ அதை விட வல்லமை அதிகம் அவருடைய வார்த்தைக்கு, இல்லையா? அதனாலதான் ஸ்பெசிபிக்கா சொல்றார், வாலிபனே எழுந்திரு, லாசருவே எழுந்திரு, சிறு பெண்ணே எழுந்திரு அப்படின்னு. he was so specific, இல்லையா? அவர் நம்முடைய ஜீவன் மேல் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார்.
மரணம் என்னைக்கு சம்பவிக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனா நம்முடைய வாழ்க்கை அவருடைய கருத்தில் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை அவருடைய கருத்தில் இருக்கிறது. நம்முடைய ஜீவன் அவருடைய கருத்தில் இருக்கிறது. வேத வசனத்துல வாசிக்கிறோம், அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். மரணத்தை பரிகரித்த தேவன் அவர். தட் இஸ் த கிரேட்டஸ்ட் ஹோப் we have. இல்லையா? இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற பெரிய நம்பிக்கை என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது போல ஒரு நாள் நானும் உயிர்த்தெழுவேன். இல்லையா? That is the greatest hope. பேதுரு சொல்லும்போது சொல்றாரு இல்லையா, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினால் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கையை நமக்கு அவர் தந்தருளி இருக்கிறார். He has given us living hope. எப்படிப்பட்ட அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்றாரு பாருங்க. எப்படிப்பட்ட சொத்து வச்சிருக்கிறாரு ஆண்டவர்னா, அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரம். இல்லையா? இந்த உலகத்திலே கண்களை மூடின உடனே அங்கே கண்களை திறப்போம். அதான் நம்முடைய நம்பிக்கை. இந்த ஜீவனுள்ள நம்பிக்கை கர்த்தரை அறியாதவங்களுக்கு கிடையாதுங்க. கர்த்தரை அறிந்த நமக்கு தான் இருக்கு. இல்லையா? கர்த்தரை அறிந்த நமக்கு இப்படிப்பட்ட நம்பிக்கை கர்த்தரை கொடுத்திருக்கும் பொழுது நம்ம எதுக்கு பயப்படணும்? நம்ம எதுக்கு பதறணும்? இல்லையா? இந்த உலகத்துல வாழும் வரை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை முடிந்த உடனே நாம் அவரோடு கூட இருப்போம். That's the greatest hope we have. அந்த ஆனந்த பாக்கியத்திற்காக நம்ம காத்திருக்கிறோம். இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு, இந்த தேவனுடைய அன்பை விட்டு எதுவுமே நம்ம பிரிக்க முடியாது. மரணமே வந்தாலும் நமக்கு அது ஜெயம்தான். இல்லையா? பட்டயமோ நாசமோசமோ எந்த ஒரு விஷயமோ பவுல் ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கிறார் இல்லையா? இது அனைத்துமே தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்ம கொடுத்திருக்கிறார். He is sovereign over our life. நம்முடைய வாழ்வின் மீது அவர் அதிகாரம் உள்ள ஆண்டவர். அவரிடத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? ஒருவேளை ரட்சிக்கப்படாதவர்கள் யாராவது இந்த செய்தியை கேட்பீர்களானால், இதுவே உங்களுக்கு ரட்சிக்கப்படுவதற்கான நேரமா இருக்கிறது. ஆண்டவரிடத்துல நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மரணம் இன்னைக்கு நதி போல ஓடிக்கொண்டு இருக்கிறது. இல்லையா? இந்த மாதிரி நேரத்துல உங்களுடைய ஜீவன் அவருடைய கரத்துல நீங்கள் கொடுப்பீர்களானால், அவர் அதை அந்நாள் வரைக்கும் பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். உங்களுடைய வாழ்வை ஆளுகை செய்வார். ஒரு நாள் அவரோடு கூட கொண்டு போய் அவர் சேர்ப்பார். சரியா? அதற்கான ஏராளமான வாக்கு தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவே ரத்தம் சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். அப்படிப்பட்ட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஜீவிக்கவும், உயிர்த்தெழுந்த வல்லமையிலே உங்களை நடத்தவும் நம்மை நாமே கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போமானால், அது போல இனிமையான வாழ்க்கை வேறு ஒன்றும் இருக்க முடியாது. சரியா? இந்த சிந்தனைகள் நம்மை உற்சாகப்படுத்தட்டும், ஆறுதல் படுத்தட்டும். ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த அருமையான வார்த்தைகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். 4 விதத்துல அவருடைய இறையாண்மையை நம்ம பார்த்தோம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்தது, காலத்திற்கு அவர் இறையாண்மை உள்ளவராய் இருக்கிறார். காலத்திற்கு அதிகார். He is sovereign over time. இரண்டாவது நம்ம பார்த்தது, நம்முடைய வாழ்வின் சூழ்நிலைகளுக்கு அவர் அதிகார். He is sovereign over the situations, the circumstances of our life. மூன்றாவதா நம்ம பார்த்தது, He is sovereign over the traditions of man. மனிதனுடைய பாரம்பரியங்களுக்கும் அவர் ஆண்டவராய் இருக்கிறார். நாலாவதாக பார்க்கும் பொழுது நம்முடைய ஜீவனுக்கு அவர் ஆண்டவராய் இருக்கிறார். He is sovereign over life. அதனாலதான் 13வது வசனத்துல கர்த்தர் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். கவனிச்சீங்களா? இயேசு கிறிஸ்து அவளை பார்த்துன்னு எழுதுற லூக்கா ரொம்ப ஸ்பெசிபிக்கா எழுதுறார். கர்த்தர் அவளை பார்த்து. அவளை பார்க்கிறவர் கர்த்தர். சரியா? அதே கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்க்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். இல்லையா? இந்த அருமையான நாட்களிலே அவரை இன்னும் ருசி பார்ப்போம். இந்த வசனங்கள் இன்னும் நம்மை உற்சாகப்படுத்தட்டும். தேவனிடத்துல நெருங்கி சேருவோம். அவரை அனுபவிக்கிற ஒரு இனிமையான வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.